ஹாய் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆன முஞ்சியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முஞ்சியா படத்தோட காமெடி ஹாரர் கலந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் படம்னாலே படம் பார்க்க போகணும்னா அவ்ளோ பயம். ஆனா இப்பலாம் அப்படி இல்லங்க. இப்போ வர ஹாரர் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காமெடி கலந்த படமா தான் இருக்கு. நார்மல் படத்த பார்க்குறத விட, இப்படி ஹாரர் காமெடி கலந்த படம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படி ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த முஞ்சியா படம். படத்தோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, 1952ல கொங்கன்னு ஒரு இடத்துல நடக்குது. ஒரு சின்ன பையன் அவன விட 7 வயசு மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறான். இதுக்காக நைட்டோட நைட்டு ஒரு மரத்துக்கு கீழ வந்து முன்னி எப்படியாவது அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு, அவங்க தங்கச்சி அந்த இடத்துல பலி குடுக்கணும்னு நெனைப்பாங்க. அப்படி எதிர்பாராத விதமா அவங்க கீழ விழுந்து அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா இறந்து போனதும், ஊர்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பையன் நிறைவேறாத ஆசையோட இறந்ததுனால, அந்த பையன் முஞ்சியாவா மாறி தன் குடும்பத்துல இருந்து யாராவது இந்த இடத்துக்கு வந்துர மாட்டாங்களா? தன்னுடைய விருப்பத்த நிறைவேற்றி வச்சிர மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பின்டுவ காட்டுவாங்க. பின்டு பார்த்தீங்கன்னா, சரியான பயந்தாங்கோலிங்க. ஒரு நாய், பூனைன்னா கூட தெறிச்சு ஓடுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர். இதுல பையன் அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு பேலாவ பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பயந்தாங்கோலின்னா, அவங்க லவ் பண்ற விஷயத்த கூட இப்போ வர அவங்க ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ்கார பையன லவ் பண்ணுவாங்க. அது லவ்வா? இல்லையா? அப்படின்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் வேற. பத்தாத குறைக்கு குவாலிட்டி எப்படி இருக்கணுமா? அவங்க ஃப்ரெண்டு பின்டோ மாதிரி இருக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான், ஹீரோவோட சித்தப்பா பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிருக்கிறதுனால, குடும்பமா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஊருக்கு போன இடத்துல, சித்தப்பாவும் பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் இப்போ உயிரோட இல்லன்னா, அதுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் தான். எங்க அண்ணன் உங்களால தான் அந்த இடத்துக்கு போய் இறந்து போயிட்டான்ட்டு கோபமா பேச, இதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்க போன இடத்துல இருந்து தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அப்படி நம்ம ஹீரோவால வெளிய வந்த முஞ்சியாவால, நம்ம ஹீரோக்கு என்னலாம் பிரச்சனை வந்துச்சுங்கிறதாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஹீரோ அபய் வர்மா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு சூப்பராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயினா நடிச்ச ஷர்வரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேரக்டர் சூப்பராவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு பாட்டியா நடிச்ச சுஹா ஜோஷி அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல நம்ம சத்யராஜ் அவங்கள பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அவங்களுக்கு குடுத்த கேரக்டர ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல அபய் வர்மாவுக்கு அம்மாவா நடிச்ச மோனா சிங் அவங்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய சர்போதார். அதே மாதிரி படத்தோட எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச சீன் என்னன்னா, அந்த முஞ்சியாவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னிய கல்யாணம் பண்ணிக்கணும், முன்னிய கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரமா முன்னிய தேடு தேடுன்னு சொல்லுவாங்க. கடைசியில முன்னிய பார்த்துட்டு, எனக்கு மட்டும் முன்னி வேண்டவே வேண்டாப்பா. நீ லவ் பண்ற பொண்ணு பேலா தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த சீன் உண்மையில எங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, மொக்கன்னும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னும் சொல்ல முடியாது. ஆனா போரிங்கே இல்லாம ஜாலியா நல்லாவே போச்சு. நீங்களும் இந்த படத்த பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, தியேட்டர்ல போய் மறக்காம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.